சட்டப்பேரவை கூடும் தேதியானது தள்ளி போகுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. 2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூடும் தேதியானது தள்ளி போக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் தேதி தள்ளி போவதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் தேதி தள்ளி போகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் காரணமாக பொங்கலுக்கு பிறகாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜனவரி 19ஆம் தேதி சட்டப்பேரவை கூடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன் நடைபெற உள்ள இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அந்த வகையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஜனவரி முதல் வாரத்தில் கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த தமிழ்நாடு அரசின் தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை கூடும் தேதியானது தள்ளி போகுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. 2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூடும் தேதியானது தள்ளி போக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் தேதி தள்ளி போவதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் தேதி தள்ளி போகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் காரணமாக பொங்கலுக்கு பிறகாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜனவரி 19ஆம் தேதி சட்டப்பேரவை கூடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன் நடைபெற உள்ள இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அந்த வகையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஜனவரி முதல் வாரத்தில் கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த தமிழ்நாடு அரசின் தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.